அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக சஹாபா பெருமக்களையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணுக்கு முன்னால் நோயினைப்படுத்துகிறார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்திற்கு நடக்குகின்ற அந்த வேதனையை பார்த்து நபிகளாருடைய கண்களால் கண்ணீர் மல்கும் அந்த அளவுக்கு வேதனையை கொடுப்பார்கள். நபிகளாரால் ஒன்றும் செய்ய முடியாது. நபிகளார் தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு அருகில் வந்து சொல்வார்கள், சப்பரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா. யாசிருடைய குடும்பமே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்களுக்குரிய இடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை பார்த்து சொல்வார்கள். அதை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. பிலால் ரலியல்லாஹு அவர்களை சுடுமணலில் கட்டி இழுப்பார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை நெருப்பில் கட்டி தூக்குவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வேதனை செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக சஹாபா பெருமக்களையும் வேதனை செய்தவர்கள் தான் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹுல் மக்கா வெற்றியின் போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோக அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்குகின்ற போதுதான் வேதனை செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை மீண்டும் மக்காவில் இருந்தும் விரட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு விரட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை ஆரம்பத்தில் அனுப்பிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மன வேதனையோடு மக்காவிலிருந்து நபிகளாருக்கு விட்டு சொல்ல மனமில்லை. அந்த அளவுக்கு அழுது புலம்பி அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு புறப்படுகிறார்கள். மக்காவின் எல்லையில் வந்து மக்காவை திரும்பி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மக்கா இன்னகி அஹப்பு அர்லில்லாஹி இலை. எனக்கு அல்லாஹ்வுடைய பூமியில் மிகவும் பிடித்த பூமி என்றால் அது மக்கா நகரம்தான். லவ்லா அன்ன கௌமகி யஹ்ரஜூனி, இந்த சமுதாயம் என்னை வெளியேற்றவில்லை என்றால் மா ஹரஜ்து, நான் ஒருபோதும் இந்த மக்காவை விட்டு வெளியேறிக்க மாட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டு நபிகளார் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவுக்கு சென்றாவது நபிகளாரை நிம்மதியாக இருக்க விட்டார்கள் என்றால் பத்ரண்டும் உஹதண்டும் யுத்தங்களை கொடுத்தார்கள். மதீனாவின் எல்லையில் இருக்கின்ற மக்களை நபிகளாருக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நபிகளாருக்கு வேதனைகள் சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த மக்கள். அதுபோக ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் யுத்தத்திற்காக வரவில்லை, உம்ரா செய்வதற்காக வருகிறோம் என்று பிரகடனம் செய்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வருகிறார்கள். அதையும் இல்லாமல் நபிகளாரை விரட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு வேதனை செய்தவர்கள் இந்த மக்கள். அந்த மக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு கைதிகளை போன்று எல்லோரும் காபத்துல்லாவை வளைத்து நிற்கிறார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், மா தவுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், உங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு சோதனைகளை கொடுத்தவர்களை பார்த்தும் அல்லாஹ்வுடைய தூதர் உயரிய பண்பாடை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். மா தவுன்னூன அன்னி ஃபாயிலும் பிக்கும், உங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று சொன்னபோது அந்த மக்கள் சொன்னார்கள், ஆஹுன் கரீம் வபுனு ஆஹின் கரீம், நீங்கள் ஒரு கண்ணியமான சகோதரன் மகன், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அவர்கள் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய தூதரத்தில் மன்னிப்பை கேட்கிறார்கள். நபிகளார் அந்த பண்பாடு இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கின்ற மனப்பாங்கு உயரிய பண்பு என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே அல் குர்ஆனிலோ போதனைகளிலோ வைத்திருக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே மன்னிக்குகின்ற மனப்பாங்கு உயரிய மனப்பாங்கு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே நடைமுறைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா, சென்று விடுங்கள், உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் அனைவரையும் மன்னித்து விடுகிறார்கள். நபிகளார் அந்த இடத்தில் அவர்களுடைய உயரிய பண்பை வெளிப்படுத்துகிறார்கள். இன்று நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஏன் இவர்களை மன்னிக்க முடிகிறதா? சாதாரண மக்களாலும் மன்னிக்க முடியவில்லை, தீனை பரப்ப வேண்டும் என்ற தாயிகளாலும் முடியவில்லை, நபிமார்களுடைய வாரிது என்று சொல்கின்ற உலமாக்களாலும் முடியவில்லை. அந்த அளவுக்கு நாம் இந்த உலக இன்பங்களில் மூழ்கி போய் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய குறையை பரப்புவதில் அம்பலப்படுத்துவதில் நாம் முதன்மையானவராக திகழ்கிறோம். நபிகளாருடைய பண்பாடுகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பண்பாடு மிக்க சமூகமாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் அல் குர்ஆனும் சுன்னாவும் எதை செல்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய பண்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உயரிய பண்பாடுகள் தான் நாளை மறுமையில் நம்மளை நபிகளாரோடு இருக்க செய்யும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.